இன்னைக்கு இம்மானுவேலுக்கு ஒரே ஹாஸ்பிட்டல்ல மார்னிங் பீடியோ சைக்காட்ரிஸ்ட் கிட்டேயும் ஆஃப்டர்நூன் டென்டிஸ்ட் கிட்டேயும் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இம்மானுவேலுக்கு ஆட்டிசம்னு டயக்னைஸ் பண்ணது. இவங்க இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இம்மானுவேல் போக வேண்டிய இடம் வந்து ஆரஞ்ச் ஜோன். அங்கே தான் சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலோடைய ஆம்பியன்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு வந்து போர் அடிக்காதபடிக்கு ஒரு பயம் இல்லாதபடிக்கு தான் இந்த ஆம்பியன்ஸ் இருக்கும். அதோட நிறைய ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்கு வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையுமே வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மோஷன் சென்சிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரொஜெக்டரில் அது வந்து குழந்தைங்களுடைய மூவ்மெண்ட்டை டிடெக்ட் பண்ணி அங்கே அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அவங்க மூவ் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து ஒரு சென்சரி ஸ்க்ரீன் மாதிரி அது வந்து வேலை செய்து பாருங்கள். நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து -1க்கு போகணும். அதனால் நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து போகிறோம். இங்கே பாருங்கள் மரங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஹாஸ்பிட்டல் நடுவில் மரங்கள் இருக்குது. இந்த மரத்தை பார்க்கும்போது எனக்கு ஜுராசிக் பார்க் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த இலைங்கள்லாம் அவ்வளோ பெருசு பெருசாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள் வெயிட்டிங் ஹாலில் கூட எவ்வளோ பசங்களுக்கான விளையாட்டு வச்சுருக்குறாங்கன்னு. இது என்னென்னா நான் லாஸ்ட் டைம் 1 இயர் முன்னாடி நான் வந்தேன். அப்போது வேறு கேம்ஸ் இருந்துச்சு, இப்போ வேறு கேம் மாற்றிருக்காங்க. இந்த செட்டப்பையும் அடிக்கடி அவங்க மாற்றுறாங்க, ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. அதில் இருக்க கேம்ஸ் பார்த்தாதுன்னு நான் வேறு இவனுக்கு விளையாடுறதுக்கு நிண்டெண்டோ ஸ்விட்சும் கொண்டு வந்தேன். ஏன்னா சில நேரம் ஒரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருந்ததுன்னா இவன் அதிகமாக டென்ஷன் ஆகிடக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு நான் இந்த கேமையும் கொண்டு வந்தேன். ஏன்னா அப்புறம் கோஆப்ரேட் பண்ண மாட்டான். உள்ளே ரொம்ப பேச விடாமல் அவன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவான்றதுனால தான் நான் இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்புறம் எங்களோட டேர்ன் வந்தது. நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம். முடிஞ்சு மதியானம் வந்து இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்குது டென்டிஸ்ட் கிட்ட. ஸோ அந்த டைமில் எங்களோட லஞ்சுக்காக நாங்கள் ஏற்கனவே வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்த சாண்ட்விச் நாங்கள் சாப்பிட்லான்னு வந்தோம். ஏன்னா இம்மானுவேல் வெளியே ரெஸ்டாரண்ட்லலாம் அதிகமாக சாப்பிட மாட்டான், அவனுக்கு செட் ஆகாது. அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் சாண்ட்விச் ஸ்டஃப் பண்ணி கொண்டு வந்தேன். இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்குமே கலர் கோடிங் கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக லொக்கேட் பண்ணி போகிறதுக்காக. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போனோம். அங்கேயும் வெயிட்டிங் ஹால். அங்கேயும் பாருங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பொருள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போது இம்மானுவேலுக்கு டைம் பாஸுக்கு மொபைல் கொடுத்துருக்குறோம். எவ்ரி 6 months எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து அப்பாயின்மெண்ட்டுக்கெலாம் ஏதோ பிரச்சனை வரும்பொழுது போனால் அவங்களுக்கு அது பழக்கம் இல்லாததுனால அவங்க அதுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. அதனாலே இவங்க வந்து எவ்ரி 6 monthsக்கு அப்பாயின்மெண்ட் கட்டாயம் அவங்க கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்கன்னா இது ஹார்ட்லி ஒரு 15 minutes கூட இல்லை உள்ளே வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு. ஏன்னா அது பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. இம்மானுவேலுக்கு வந்து டென்டல் ஹெல்த்து வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் தான் அவனுக்கு மார்னிங் அண்ட் நைட்டு ப்ரஷ் பண்ணுவேன். நடுவில் எதனா சாப்பிட்டா கூட தேவைப்பட்டால் நான் ப்ரஷ் பண்ணுறது உண்டு. ஸோ அதனால் நான் பண்ணுறதுனால அவனுக்கு வந்து டென்டல் ஹெல்த் நல்லா இருக்குது அவனுக்கு. இன்றைக்கி இம்மானுவேலுக்கு 2 அப்பாயின்மெண்ட்டும் சைக்காட்ரிஸ்ட் கிட்டேயும் டென்டிஸ்ட் கிட்டேயும் நல்லபடியாக போச்சு.